Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போறோம். பூண்டு கஞ்சி எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. பிரியாணி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கோம். 20 பல் பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், புதினா, மஞ்சள் தூள், துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நீங்கள் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது தேங்காய் பாலாக கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் அளவுங்கிற விதத்தில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே அளவுகளில் நீங்களும் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை ஒரு 8 விசில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு அருமையாக கஞ்சி தயாராகி வந்திருக்கு பாருங்கள். இந்த கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எல்லா துவையிலையும் ஆட் பண்ணிக்கலாம். துவையிலோட இந்த பூண்டு கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.